எதிரின்னு கற்பித்தது எங்கள் அண்ணன் தான். இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். அப்போ பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தரில் நான் ஒருத்தேன். தமிழ் தேர்வில் தோல்விகிறார்கள், தமிழில் தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்கே இருக்குது? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத, எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுகிறது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். இந்தி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்போ ஆளுங்கட்சியாக வந்தோடனே இந்திக்காரனே வாடாங்கிறது. திராவிடம் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் பேசுகிறார். எதிரின்னு கற்பித்தது எங்கள் அண்ணன் தான். நீங்கள் அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒன்று எங்கே இருக்குது? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். அப்போ பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தரில் நான் ஒருத்தேன். எங்கே திராவிடம் தமிழை காக்குது? எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்கள். இதில் எந்த இடத்துல அது இருக்கா? நியூஸ்ன்னு இருக்குது, தமிழ் எழுத்தில் இருக்குது, தங்கிலீஷில் இருக்குது. தமிழ் படிக்க எழுத 85,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்விகிறார்கள், தமிழில் தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்கே இருக்குது? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத, எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுகிறது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். எங்கே இருக்குது? என் மொழி இல்லை, என் கலை இல்லை, என் இலக்கியம் இல்லை, என் பண்பாடு இல்லை, என் வழிபாடு இல்லை, என்னுடைய வரலாறு இல்லை, எனக்கென்ற அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்புறம் நீ திருப்பி இதுதான் பாதுகாக்குது. இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் வந்திருக்கு. தன்னெழுச்சியாக மாணவர்கள் போராடியது, அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி. போராடுகிறவரை ஐயா வேற என்ன சொல்கிறாங்க? இந்த காலி பயிர்களெல்லாம் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்குது, சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னது அவர். இந்தியை நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுன்றதுக்காக இல்லை, இங்கிலீஷ் படிக்காமல் போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்கிறேன். எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்? இந்தி எங்கே எதிர்த்தாங்க? இன்றைக்கி இந்தி இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். இந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா? அப்புறம் எல்லா இடங்கள்லையும் இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று கூச்சல். அப்போ ஆளுங்கட்சியாக வந்தோடனே இந்திக்காரனே வாடாங்கிறது. எதிர்கட்சியாக இருக்கும்போது கோம் பேக் மோடி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் மோடி. எப்படி? பெரியார் அண்ணா இல்லை என்றால் தமிழகத்தில் எல்லாருமே இந்தி வாழாவாக இருக்கும்னு திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்கள் அண்ணன் மாற்றி பேசிட்டாங்க. ஹிந்தி எப்படி நாங்கள் இந்தி எப்படி மாறி இருப்போம்? எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்கள். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தியை கற்பிக்க அனுமதித்தது இந்த திராவிட இயக்கங்கள். இவங்க நடத்துகிற திமுக நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி 2வது மொழியாக இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி, இந்தி பாடமொழியாக இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி, தமிழ் பாடமொழியாக இருக்கா? ஹிந்தி பேசியிருப்போம்னா எப்படி?